ஊட்டி இப்பொழுது நாங்கள் ஊட்டி ஃபர்ஸ்ட் டைம் சிறுத்தை நேரில் பார்க்குறோம் லைவாக. அப்படிங்கிறது ஒரு பார்த்து சூப்பராக என்ன ஒரு மக்கள் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் இது எதனால் அந்த பேர் வந்ததுன்னு தெரில. கல்லட்டி மனசோதனை சாவடி குயின் ஆஃப் ஹில்ஸ் வெல்கம்ஸ் யூ. மஷ்னகுடி வந்துட்டு மக்களே, ஊட்டி வந்து 29 கிலோமீட்டர், சிங்காரா 6. நம்ம சிங்காரா அதெல்லாம் போகிறதில்ல, நேராக ஊட்டி. இதுதான் மஷ்னகுடி போலீஸ் ஸ்டேஷனா? ஓகே. எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இருக்குதுங்க, ஜீப்பெல்லாம். ஜீப் சஃபாரி மஷ்னகுடி. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு 36 ஏர்பின் பெண்டை சந்திக்க போகிறோம். இந்த பைக்கு சமாளிக்குமான்னு தெரில. இந்த பைக்கா ஸ்கூட்டியா என்ன அது? எமகா பேசின ஸ்கூட்டி தான் கணக்கு வரும் இல்லையா? மொப்பாட்டு பைக்கு சமாளிக்குமான்னு தெரில. சமாளித்தா சரி. இது வேறு சிங்கிளாக அந்த அப்புறம் டபுள்ஸ் இருக்கிறோம். ஒரு குட்டி குஞ்சான் வர இருக்கிறான். பார்க்க போனால் ட்ரிபிள்ஸ் கணக்கு. பார்த்துக்கலாம். நிற்க வச்சு மேலே இஷ்டம் போய்டும் வண்டியை. பார்க்கலாம். ஊட்டி இப்பொழுது நாங்கள் ஊட்டி இப்பொழுது நாங்கள் ஊட்டிக்கு போகிறோம். எல்லா இடத்துலையும் கேட்டால் அந்த இடத்துலையுமே வந்து என்னது இ பாஸும் கிடையாதான். அப்புறமேட்டு இந்த பைக்குக்கு எங்களுக்கு யாரும் பிடிக்கல இ பாஸ்னெல்லாம். அப்புறமேட்டு என்னது ப்ரமிட்டும் எதுவும் இல்லையா? சில பேர் சொன்னாங்க, சில பேர் நல்லா அதெல்லாம் கிடையாதுன்றாங்க. ஒன்றும் புரியல. பட் ஓகே, நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம போகிற ரோடு வந்து கல்லட்டி ரோடு. அந்த ரோடு தான் இப்போ நம்ம பயணிக்க போகிறோம். ஜீப் சஃபாரி மாற மக்கள் எப்படி போகிறாங்க வரான்னு. ஜீப் சஃபாரி வந்து 1500 ரூபான்றாங்க, ஒருத்தர் 1200 ரூபான்றாங்க. அது எது கரெக்டான ரேட்டு தெரில. ஒரு ஜீப் ஃபுல்லு நம்ம ஃபேமிலிக்கு வருமா? நான் இங்கே இருந்த 3 பேர் தான். எங்களுக்கு எதுக்கு ஒரு ஜீப் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரும்போது வரேன்னு சொல்லிட்டு கம்மினாயிட்டேன். அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்னொரு வாட்டி போயிட்டு வந்துருக்கிறேன். சும்மா அந்த 1000 ரூபாய்க்கு மேலே ஊட்டியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா வெற்றி கோடி கட்டு பகை வரை முட்டும் லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா கை தட்டும் மொழி பட்டு நீ விடும் நெற்றி துளி பட்டு பாறைகள் இரட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா. மக்களே, ஃபர்ஸ்ட் டைம் சிறுத்தை நான் நேரில் பார்க்குறேன் லைவாக. மிஸ் ஆகி போயிடுச்சுங்காச்சா. கேமரா ஆப்பில் இருந்துச்சு மக்களே. ஏய், அது டேஞ்சர் சுமார். அதெல்லாம் இன்னொன்று வருது உனக்கு. அதுதான் ரோடை கிராஸ் பண்ணி போயிடுச்சுப்பா. ஒன்று சொல்றோன்னு போயிடுச்சு. அப்பா அடா செம்மையாக இருக்குது பாருங்கள். 2 பக்கம் மரமும் அப்படியே போர்வை பார்த்த மாதிரி இருக்குது. இதுதான் மஷ்னகுடி ஊட்டி ரோடு வேறு லெவல். ஒருத்தன் வேறு அழுதுட்டு கிடக்குறான். சிறுத்தை ரோடு கிராஸ் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவன் பார்க்கலையான். அதெல்லாம் ஒரு கதையா? அதுக்கோசம் நின்று ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியாத. அதெல்லாம் டக்குன்னு பார்த்தா ரோடு கிராஸ் பண்ணி போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? ஐயோ கடவுளே. டியர் மக்களே, ஊட்டிக்கு போகிறவங்களுக்கு இதாங்க அட்ராக்ஷனு. மஷ்னகுடி டு ஊட்டி போகிற வழி இது பாருங்கள். இந்த மலையோட வியூ எவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக தெரியுது பாருங்கள். அடி போலி வேறு லெவல் மக்களே. தரமாக இருக்குது. அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். திருப்பி இப்போ தான் போயின்னு இருக்கிறேன். அப்போதைக்கு எவ்வளோ மாற்றங்கள். அடா மக்களே, தெரியுதா ஊட்டியோட மலை தெரியுதா உங்களுக்கு? ஒரு பீஜம் போட்டு பாட்டா போட டிங்கடாக்குன்னு. புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்கம் மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்கம் மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும். ஏதோ ஒரு ஊர் இருக்குது, சிறியூர். வாழைத்தோட்டம் சிறியூர்னு ஒரு ஊர் இருக்குது மக்களே. இன்னும் 24 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் இன்னும் போகிறோம் போயிட்டே தான் இருக்கிறோம். நம்ம வண்டி ஸ்லோவாக போகிறதுனால இந்த மாதிரி இருக்குதா? இருக்கட்டும் நம்ம ஸ்லோவாக போகலாம். டோன்ட் வரி, டேக் இட் ஈஸி, கோ ஸ்லோ. வண்டி வர ரெட் கலர் இருக்குதா? பளிச்சுன்னு தெரியுது எல்லாருக்கும். அப்படியே ஸ்கூட்டி ரெட்டிஸ் பைக், ரெட் பைக். அப்பா எப்படி இருக்குது பாரு, பார்க்கறதுக்கு சூப்பராக. என்ன ஒரு வியூ மக்களே. என் டார்லிங்க்கு வானத்தை தொடுற மாதிரி இருக்குதான் அந்த மலை. அவ்வளோ ஹைட்டு இருக்குதான். அந்த மலை மேலே நம்ம ஏற போகிறோம். இதுதான் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நிறைய அம்சு இந்த இடத்துல நிறைய அனிமல்ஸ் வரப்போன்றதுனால நிறைய அம்சு வச்சு விட்ருக்குறாங்க. ஒவ்வொரு இடத்தையும் ஸ்லோ பண்ணி மூவ் பண்ணுறதாகுது.
நிறைய ஊருங்களாம் இருக்குது இந்த காட்டுக்குள்ளேயும். இன்னும் கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நேரம். வா 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 ಬ್ರಾವೋ ಬ್ರಾವೋ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಬ್ರಾವೋ. ಇಲ್ಲ ಏನು ಗುರುದು ಇದ್ದಂಗ ಮಶ್ನಿಗುಡಿ ಯಾರು அட்ராக்ஷன். மஷ்னிகுடிச்சி டு ஊட்டி சென்ட்ரல் ரிவர். இந்த மூங்கில் மரம்லாம் ரொம்ப காஞ்சிட்டு இருக்குது. அதுதான் ஸோ சேடான ஒரு விஷயம். எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த பக்கம். இதான் மலை அடிவாரம். இங்கேருந்து இப்போ நம்மளுக்கு ஏர்பின் பண்ணி ஸ்டார்ட் ஆக போகுது. டே ரெட் ரோஸு நல்லா ரெட்டாக இருக்கிற, அதே மாதிரி பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி மலை ஏற்றி கூட்டின்னு போயிட்டாங்களே. எக்காரணத்து கொட்டு வண்டி முக்க வச்சுருவாதாங்களே. பொறனெல்லாம் க்ளீனாக மேலே ஏற்றி கூட்டின்னு போனோம். ஓகே ஓகே ஓனர் சார், நான் பார்த்துக்கிறேன். பிளாஸ்டிக் இல்லாத நீலகிரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இங்கேருந்து நீலகிரி எல்லை ஸ்டார்ட்டுங்க. மலைப்பகுதி ஆரம்பம், மெதுவாக செல்லவும். ஓகே, ஒரு வாட்டர் பால்ஸ் இருக்கும். தண்ணி வருதா? இல்லை, தண்ணி வரல. இங்கே ஒரு இடத்துல ஒரு வாட்டர் பால்ஸ் மாதிரி வரும். இப்போ சென்ட்ரல் மலையில் போகிறோமா, ரைட் சைடில் பாருங்கள், வியூ சூப்பராக தெரியும். அந்த ஒரு பெரிய மலை. இன்னும் 20 கிலோமீட்டர் உதகை. வண்டி 20 தான் போகுது, 20-25 தான். எதையோ அப்படியே மழை வராமல் இருக்குது, அது வரைக்கும் பெரிய விஷயம் மக்களே. நான் ரெயின் கோட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் 2 பேருக்கும். இப்போ வரலாலும் கண்டிப்பாக போகும்போது மழை வரும், அப்போ யூஸ் பண்ணியே பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா கிளைமேட் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. எப்படி இருக்குது காய்ஸ் வியூவு? ஒண்டர்ஃபுல்லாக இருக்குதா? அதுக்காக தான் மஷ்னிகுடி ரூட்டு நாங்கள் பிளான் பண்ணுறது. வியூ பாருங்கள், என்னமா அல்டிமேட்டாக இருக்குது, ஒண்டர்ஃபுல்லாக. நிறைய கார் வருது இந்த இடத்துல. தான் வண்டி ஒரு பக்கம் தான், ரெண்டாவது அந்த பக்கம் கீழே இறங்காது. மேலே வரத்துக்கு மட்டும் தான் இந்த வழி, கீழே இறங்கிறதுக்கு வழி கிடையாது. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம போய் நிற்கிறது இப்போது கல்லாட்டி சாலை. இன்னொரு 10 கிலோமீட்டர் போனால் கல்லாட்டி சாலை வரும். அந்த வழியில் தான் போக போகிறோம். இதுதாங்க அக்கா தங்கச்சிக்கல்லாம். இது எதனால் இந்த பேர் வந்ததுன்னு தெரில. நல்லா பார்த்துங்க, அக்கா தங்கச்சிக்கல். இது எது அக்கா எது தங்கச்சி எனக்கு தெரியாது, நீங்களே கண்டுபிடிச்சிங்க. இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ஏர்பின் பண்ணி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொண்டை உச்சி மலை வளைவு, கொண்டை உச்சி வளைவா? ஓகே, இதான் 36வது தான். இங்கே தான் வண்டி நம்மளுக்கு டப் கொடுக்கும். எப்போனா ஏறு. ஓகே, ஏறுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெட் ரோஸ். ஓகே ரெட் ரோஸ், இப்படியே மெயின்டைன் பண்ண. ரெட் ரோஸ் பரவாயில்ல, ரெட் ரோஸ் சமாளிக்குது. அடாடா, என்ன ஒரு வியூ. மரத்து நிழல் வேறு. வில் டூ இட். இவங்களாம் எப்படி வராங்க? எல்லாம் கர்நாடகா வண்டியாச்சே. தெலுங்கானா வண்டி, டிஎன் வண்டி. இவங்களாம் எப்படி மட்டும் வராங்க இந்த பக்கம்? நம்மளும் இந்த பக்கம் விட்டான் இல்லையா? வேணாம் நம்ம அப்படியே வருவோம். இந்த ரூட்டில் வேண்டாம், இந்த டேஞ்சரான வழி வேறு. மக்களே, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருக்குது. வாட்டர் ஃபால்ஸ். ஓகே, இறங்கிட்டியா? சரி, ஓகே இறங்கு. நான் நிற்கண்ணா, வா முன்னாடி வா. வாண்ணா வா. வாட்டர் பாஸுங்க மக்களே. இந்த பக்கம் இத்தனை வந்துருக்குறேன். இப்போ தான் தண்ணி பார்க்குறேன். அங்கெல்லாம் வேணாம், பையனெல்லாம் கூட்டணும். மிஸ் ஆகி கீழே வந்தால் கல்லுக்குள்ள கொஞ்சம். நல்லா இருக்குதா? இந்த ரோட்டில் நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணேன். இப்போ தான் அந்த தண்ணி போகிற வியூவை இப்போ தான் பார்க்குறேன். நான் இத்தனை நாளாக பார்க்கவே இல்லை. வரும்போதெல்லாம் தண்ணி இருக்காது. அப்படி தான் நைட்டில் போயிடுவேன், ஒரு 7-8 மணிக்கு மேலே. அப்போ பார்க்க முடியாது. இப்போ கரெக்டான டைமில் வந்துருக்குறேன். வெள்ளை கலரில் வெள்ளை எல்லோ பெயிண்ட் வச்சு வச்சுருக்கிறேன், சக்கரை மாதிரி. சப்போஸ் வண்டி போய் இச்சா கூட அப்படியே ரொட்டேட் ஆகி நிற்கிற மாதிரி பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. கல்லட்டி வன சோதனை சாவடி, கல்லட்டி செக் போஸ்ட். வாட்டர் ஃபால்ஸ் இங்கேருந்து போகும். நிறைய வாட்டர் இங்கேருந்து தண்ணி இல்லையா? கம்மியாக தான் போகிற மாதிரி இருக்குது. தண்ணி போகிறதே தெரியலையே. ஓகே, பார்த்துக்கலாம். கல்லாட்டி செக் போஸ்ட்டு தாண்டிட்டோம். அடுத்து என்ன? ஊட்டி தான். மலைகளின் இளவரசி ஊட்டியை காண நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஊட்டி ஜாலியான ஊட்டி, மலைகளின் இளவரசி ஊட்டி, ஊட்டி என்றென்றும் ஊட்டி. ஜோடி நிலவொன்று
இன்று வேண்டும். நெற்றி வேர்க்கின்ற போது அந்த நிலவில் மழை பெய்ய வேண்டும். வண்ண விண்மீன்கள் வேண்டும். மலர்கள் வாய் பேச வேண்டும். சரிங்க பாரு சரேஷா சரிங்க பாரு தூங்கலாம். டயர்டாச்சா? ஓகே. இப்போ தான் அந்த வியூவை பார்க்கும்போதே ஒரு மாதிரி மனசுக்கு புத்துணர்ச்சியாக இருக்குதுங்க. ஊட்டியோட வியூ பார்த்து நம்ம வீட்டுக்காரம்மா குஜின்னு குஜாலாயிட்டாங்க. இன்னும் ஒரு 9 ஏர்பின் பண்ணால் 8 ஏர்பின் பண்ண இருக்குது. இதை ஆன்மா ஏற்றிக்கோ மேலே. கிளைமேட் சில்லுன்னு கூலிங்காக மாறிடுச்சு. இவ்வளோ நேரம் ஹீட்டாக இருந்ததெல்லாம் இப்போ இனிமேல் குளிர் போகுது நம்மளுக்கு. உதகை இன்னும் 12 கிலோமீட்டர். ஓகே, இன்னும் ஒரு 1/2 ஹவரில் போயிடுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசார்ட்டுன்னு நிறைய இருக்குது. கெஷினோ நம்ம ரெட் ரோஸ் பரவாயில்ல, சமாளித்து மேலே ஏறுது. ஸ்லோவாக வந்தாலும் பக்கா ஓகே, நோ ப்ராப்ளம். நான் கூட பயந்துட்டு இருந்தேன் ஏற்ற மாதிரி ததத்தில் மேலேன்ட்டு. வா, இந்த மலையோட வியூ பாருங்கள். அட்டாடாடா, மேலே வரைக்கும் ஏதோ கேபிள் போகுது. கோயில் இருக்குதா என்ன மேலே? அவ்வளோ ஹைட்டில் இந்த ஊர் எதனா இருக்குதா? இதுதாங்க பெரிய அப்பு, ஸ்ட்ரைட்டாக அப்பு இருக்குது பாருங்கள். அப்படியே ஸ்னோ லைட்டாக மைல்டாக பறக்குது. அப்படியே நம்ம ஊட்டியோட ஒரிஜினல் வியூ இதுதாங்க. எவ்வளோ வீடு, எவ்வளோ என்ன இது, கேரட் இதெல்லாம் கேரட் தோட்டம். மலை மேலே வீடு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஏர்பின் பெட்டெல்லாம் ஏறி வந்தாச்சு. இதுதான் அவுட்ரு. இதுக்கப்புறம் அந்த பக்கம் இந்த வரவங்களும் வழி விட மாட்டாங்க அந்த போலீஸ்காரமே. வெளியே மட்டும் போகணும், அவ்வளோதான். இன்சைடுக்கு அவைலபிள் இல்லை, போகவே மாட்டானுங்க. காரில் போகிறவனு கூட இந்த போங்கப்பா, வை விடுங்கப்பா, போங்கப்பா. அவனோட மைண்ட் வாஷ் எப்படி தெரியுமா? என்னது, எங்கள் ஏரியாவுக்கு வந்து எங்களே மிரட்டுற நீ, ஓடிடு எல்லாம் வச்சு செஞ்சிடுவேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஓ, ஃபோட்டோ ஷூட்டா? பியூட்டிஃபுல். நாங்கள் போகும்போதுங்களா ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். அவ்வளோ தூரம் ஓட நல்லா ஆச்சு. இங்கே ரோடு அடி வாங்கிட்டு இருக்குது. அவ்வளோ, இதுக்கப்புறம் பார்த்துன்னு போகணும். ஊட்டி என்ட்ரி ஆகிட்டோம். இனிமேல் வெஹிக்கிள்ஸ் அதிகமாக வரும் இந்த ரோட்டில். கூடலூர் போகிற வழி இல்லையா, அதனால். ஓஹா, எங்கேருந்து குளிர்றதுக்கு ஆரம்பிச்சிச்சு. சிலுன்னு அடிக்குது காற்று காலுக்கு. குயின் ஆஃப் ஹில்ஸ் வெல்கம்ஸ் யூ. உதகமண்டலம் முனிசிபாலிட்டி நம்மளை வரவேற்று விட்டது. ஊட்டி நம்மளை வரவேற்று விட்டது. ஊட்டிக்கு என்ட்ரி ஆகிட்ட மக்களே. ஓ மை காட், என்ன ஒரு சந்தோஷம், ஆனந்தம். ஊட்டிக்கு வரணுன்னாவே காலையிலேருந்து வந்துன்னு இருக்கிறோம். மணி 1:15 ஆயிடுச்சு. குளிர்தா இப்போ தான் இவங்களுக்கு. ஆல்ரெடி இந்த இடத்துக்கு நான் 2 வாட்டி வந்துட்டு இருக்கேன் இல்லையா, அதனால் 3 வாட்டி 4 வாட்டி வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இது 4வது வாட்டி ஆல்மோஸ்ட்டு. அதனால் விளாக் பண்ணுறது பெருசாக இன்ட்ரெஸ்ட் வரமாட்டுது. ஏதோ ஒரு விளாக் எடுக்கணும்னு எடுத்துகிட்டு இருக்கேனே தவிர ஃபுல் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து விளாக் எடுக்கல, எனக்கே தெரியுது. பட் நோவே பண்ணுவோம், பார்த்துக்கலான்னு பண்ணின்னு இருக்கிறேன். புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம பார்த்த இடம் பார்த்தாக்கா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நம்ம பிரதர் இங்கே தான் இருக்கிறாரு. இப்போ அங்கே போய் ஆல்ட் ஆகிடுவேன். மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறதுன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். ஃபுல் ஊட்டிக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம தம்பி இங்கே தான் இருக்கிறாரு, நம்ம பிரதரு. போய் அவரை மீட் பண்ண போகிறேன்.